அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இந்த கட்டுரை காப்பியங்களை பற்றியது, கம்ப ராமாயணத்தை பற்றியது, கம்பரோட அந்த சொல்லாட்சி திறனை பற்றியது. கம்பருக்கு நிகர் கம்பர் தான். அவர் அவரோட கம்பராமாயணத்தில் எப்படி சொல்லாட்சி திறனை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி. பாரதி கூட என்ன பண்ணுவார், யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் கம்பரை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல. இப்போ கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். கம்பன் வீட்டு காட்டி தவறியும் கவி பாடும் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே கம்பனோட சொல்லாட்சி திறன் பற்றியது இந்த கட்டுரை. முன்னுரை. விருத்தம் என்னும் ஒன்பாவினை இயற்றுவதில் வல்லவனான கம்பனின் சொல்லாட்சி திறனை விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகும். கட்டுரையோட தலைப்பு சொலல் வல்ல கம்பன். எண்களை கையாளுவதில் சொல்லாட்சி திறன். எண்கள்னால் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் எண்களை உள்ளவாறே கையாளாமல் பெருக்கல் வாய்ப்பாடாக சொல்லுதல் தமிழில் உள்ள ஒரு மரபு ஆகும். தொல்காப்பியர் கூட பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் கண்ணிய புறனே நான்கு என்ப என தொல்காப்பியம் 1200வது நூற்பாவிலும், நாலிரண்டாகும் பாலுமார் உண்டே என தொல்காப்பிய 1201வது நூற்பாவிலும், 32 என்பதை எண்ணான்கு என்றும், 16 என்பதை நான்கு என்றும், 8 என்பதை 42 என்றும் தொல்காப்பியர் உரைப்பர். கம்பனும் எண்களை கையாளுவதில் தன் சொல்லாட்சி திறனை அதிகம் பயன்படுத்துகின்றார். ராமனை நாடு துறந்து காடேகச் செல்ல வந்த கைகேயி பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டின் வாவென்றேவினான் அரசன் என்கிறாள். இதில் 14 என்று கூறாது 72 என கம்பர் கூறியதற்கு பலரும் பல காரணங்கள் கூறுவர். வனத்திற்கு 14 ஆண்டுகள் போக வேண்டும் என்று மொழிந்தால் 14 என்ற பெருந்தொகையை கேட்டவுடன் ராமன் மறந்து விடுவானாம். குறுந்தொகையாக தோன்றுவதற்காக 72 ராமன் மறுத்து விடுவானாம். குறுந்தொகையாக தோன்றுவதற்காக 72 என்று கைகேயி மொழிந்ததாக வாசுபமாணிக்கர் கம்பர் என்ற நூலில் கூறுகின்றார். மேலும் அனுமன் அசோகவனத்தில் சீதையை காணச் சென்றபோது இலங்கையில் தீ மூட்டிவிட்டு வந்தான். இதனை கம்பர் 5 என்ற எண்ணை வைத்து அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று பெற்ற ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் என்று பாடுவர். இதில் ஐம்பூதங்களில் ஒன்றான வாயு, அவ்வாயுவின் புதல்வன் அனுமன், அவன் ஐம்பூதங்களில் மற்றொன்றான நீராலான ஆற்றை தாவி, ஐம்பூதங்களில் ஒன்றான நிலமாகிய பூமாதேவியின் மகளான சீதையை கண்டு, பின் திரும்பி வரும்போது ஐம்பூதங்களில் மற்றொன்றான தீயை இலங்கையில் வைத்துவிட்டு வந்தான் என 5 என்ற எண்ணில் கம்பனின் சொல்லாட்சி திறன் புலனாகும். அரக்கியை அழகியாக மாற்றல். இலக்கிய திறம் மிகுந்த கம்பர் காப்பிய நாயகியைத்தான் அழகாக காட்ட வேண்டும் என்ற மற்ற ஆசிரியர்களில் இருந்து மாறுபட்டு காப்பியத்தில் எதிர்நிலை மாந்தராக வரும் அரக்கியாகிய சூர்பனகையை கூட அழகியாக காட்டுகின்றார். காட்டில் பர்ணசாலையில் ராமனை கண்ட சூர்பனகை அவன் மீது காதல் கொள்கிறாள். அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்த அழகி உருவம் எடுத்து வருவதை கம்பர் பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நெமிர் சீரடியலாகி அஞ்சலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் என மொழிகின்றார். அரக்கியை அழகியாக காட்டினாலும் இறுதியில் உள்ளுரை போன்று வஞ்சத்தை மனதில் கொண்ட நஞ்ச மகள் வந்தாள் என தன் சொல்லாட்சியை அமைத்துள்ளார். அனைவரையும் தம்பியாக ஏற்றல். ராமன், பரதன், லக்வன், சத்ருகனன் என்ற மூவரை மட்டுமன்றி வேடர் குல தலைவனாகிய குகனையும், குரங்கின தலைவனான சுக்ரீவனையும், அரக்கர்குல விபீடனையும் தன் தம்பிகளாக ஏற்றுக்கொண்டதாக கம்பர் ராமனை படைத்துள்ளார்.
இவ்விடத்து கம்பனின் சொற்கள் மிகச் சிறப்பாக உள்ளன. குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம் புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்பதில் தனது தந்தையாகிய தசரதனை உனது தந்தை என ராமன் வீடணனிடம் கூறுவது சுட்டத்தக்கது. சீதையை கண்டதாக கூறல். பர்ணசாலையில் இருந்த சீதையை தன் ஆருயிர் மனைவியை தொலைத்துவிட்ட சோகத்தில் உடம்பு மற்றும் இருக்க உயிரற்ற நிலையில் காடு மேடு என அலைந்து தேடிக் கொண்டிருந்த நிலையில் அனுமன் சீதையை தேடிச் சென்று பல இன்னல்களுக்கிடையில் இருந்த சீதையை கண்டுவிட்டு அந்த மகிழ்வான செய்தியை அஞ்சனையின் மைந்தனான அனுமன் ராமனிடம் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனித்துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவான் என்று மொழிவதாக கம்பர் கூறுகின்றார். கண்டேன் சீதையை என அனுமன் ராமனிடம் கூறியிருந்தால் ராமனுக்கு சீதை உயிரோடுதான் இருக்கின்றாள் என்ற அளவில் மகிழ்ந்தாலும் அடுத்து அவள் கற்புடன் தான் இருக்கின்றாளா என்ற ஐயம் ராமன் மனதில் தோன்றும் என்பதை உணர்ந்த கம்பர் அங்கு தன் சொல்லாட்சியை பயன்படுத்தி கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்கிறார். கற்பில் சொல்லாட்சி திறன். பிறர் மனை நோக்கா பேராண்மை கொண்டவனாக கம்பர் ராமனை தன் காவியத்தில் படைத்துள்ளார். அயோத்தி நகரில் இருந்தபோது ராமன் இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சீதையிடம் கூறுகின்றார். தான் மனத்தால் கூட பிற பெண்களை எண்ண மாட்டேன் என்று கூறிய ராமன் தன் மனைவியும் மாற்றான் மனத்தில் இருக்கக்கூடாது என எண்ணுவதாக கம்பர் படைத்துள்ளார். அதனால்தான் ராவணனை கொல்ல ராமன் விட்ட அம்பினை கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையிற் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி என்பர். ராவணன் மனத்தில் சீதையை பற்றிய காதல் அவன் உயிர் போகும் இத்தருணத்திலும் அவன் உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறதா என தடவுவதாக கம்பன் தன் சொல்லாட்சியை அமைத்துள்ளான். முடிவுரை. இக்கட்டுரையின் மூலம் கம்பரின் சொல்லாட்சி திறனை நாமும் கண்டு வியக்க நேர்கின்றது. நன்றி, வணக்கம்.